பாதி ராஜ்யம் வேணாம், மரணம் வேணாம், நான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு யாருமே இந்த செய்தி அந்த நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியுடைய காலத்து போய் சேர்ந்து ஞானி பார்க்குறேன், இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, அவரையும் நம்ம காப்பாற்றியாகும், நாட்டு மக்கள் காப்பாற்றியாகும் அப்படின்ட்டு இருக்கிறார். ராஜாவுடைய கவலையை போகிற மருந்து என் கையில் சென்றுள்ளது அப்படிங்கிறது தன் ஒரு மருத்துவம் அறிவுறுத்துகிறது. ஞானி தன் ஒரு மருத்துவம் அறிவுறுத்துகிறது. சரி, அவரை போய் ராஜா பயணி கேட்கிறார். ராஜா கேட்கிறார், நீங்கள் மருத்துவரா அப்படிங்கிறது நீ சொல்றாரு. ஆமாம், நான் மருத்துவர். உங்களுடைய கவலையை போகிற மருந்து என் கையில் சென்றுள்ளது அப்படிங்கிறது. அப்படியா, குடும்பம் கேட்கிறது. ஒரு பாட்டு இருக்கு. ராஜா, அற்புதமான மருந்து. இந்த மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 நாள்ல கவலை உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி போயிருது. ராஜா கேட்கிறாரு, 3 நாளையா? ஆச்சரியமா இருக்கிறது. அப்படிங்கிற பத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்த மருத்துவராக வந்து ஞானி சொல்றாரு, ஆமா, ஒரே ஒரு பத்தியம் இருக்கு. என்ன பத்தியம் கேட்கிறாரு. மிக அற்புதமான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் தினமும் காலையில் உள்ளனையை குடிக்கணும். காலை உணவு மாதிரி குடிச்சிருக்கேன். ஒரே ஒரு பத்தியம் என்னவென்றால், இந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் குறைவை பற்றி நினைக்கக்கூடாது. நீங்கள் குறைவை பற்றி நினைக்காமல் இந்த மருந்து எடுத்துட்டீங்கன்னா 3 நாள் அந்த கவலை உங்களுக்கு பழக்கம் இருக்கு. இந்த ராஜா சொல்றாங்க, குறைவை பற்றி இன்னைக்கு பழக்கம் எனக்கு எதுவும் இல்லை, தாராளமாக அப்படின்னு வாங்கி உங்களுக்கு நிபந்தனை தெரியும் அல்லவா? 3 நாள் கழித்து சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. உடனே ஞானி மருத்துவராக ஞானி குடும்பங்களாக இருக்கிறார். சரி, அவங்க என்ன பண்றாங்க, விருந்தினர் மாளிகை போயிட்டு இது நாளைக்கு காலையில் மருந்து எடுத்துக்கொண்டு 3 நாள் கவலை கொண்டு பணம் அப்படின்னு பாருங்க. என்ன நிபந்தனை? குறையை பற்றி எடுக்கக்கூடாது, அவ்வளவுதானே, பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு படுகிறார். சதா பக்கத்திலேயே தான் இருக்க படுகிறார். நல்லா தூங்குறாரு, காலில் நிற்கிறாரு, நீராடுறாரு, குளிச்சுட்டு இறைவனுக்கு வெளிப்படுறாரு. இறைவா, நான் என் கவலையெல்லாம் வெளிப்பட்டு மருந்து பண்ண போகிறேன். மருந்து பார்த்து கையில்